பதிவு உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அதாவது டான்ஸ் ஆடி எப்படியோ வீடியோ போட்டால் 1000 2000 1 மில்லியன் லைக் எல்லாம் வரும். ஆனால் நம்மளுக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு உடம்புல சத்து இல்லை. அந்த 1 மில்லியன் லைக்குக்காகவும் 1000 லைக்குக்காக ஆடணுங்கிறது இல்லை. நான் அப்படி ஆடி தான் எனக்கு அந்த லைக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ பாடுவேன், மெலடி சாங் பாட்டுன்னா என்னை அறியாமல் பாடுவேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ நீங்கள் லைக்கு கொடுக்காதது அது உங்கள் பிரியம். நான் லைக் வேணும்னு கேட்கல. நான் எனக்கு மனசில் பட்ட என்ன பதிவோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும். நல்ல விஷயமா இருந்தால் நீங்கள் லைக்கு கொடுங்க. இல்லை இதெல்லாம் ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போனாலும் சரி, நான் ஒரு பதிவு சொல்லணும். இங்கே பாருங்கள், இது அரைக்கீரை. நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்தேங்க. அரைக்கீரை கீரை உங்களுக்கு பிடிச்ச கீரை ஏதோ அதையும் நீங்கள் வாரம் 1 டைமோ 2 டைமோ கீரை சேர்த்துங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒன்று. இன்னொன்று இந்த அரைக்கீரை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி செய்வாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி இது பாசிப்பருப்பு அதில் கீரை போட்டு பருப்பில் கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன், கீரை மட்டும் பறித்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி இதை வேக வச்சு அப்படியே சும்மா கொஞ்சமாக தண்ணி வைப்பேன். அதிகமாக தண்ணி வைக்க மாட்டேன். தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி வச்சு சிம்மில் வேக வச்சு கடைஞ்சி 10 இதை போட்டு கடைஞ்சி சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு திருப்பி நம்மளுக்கெல்லாம் பரவிட்டு வருதாமா கேரளா சைடுலேருந்து சிக்கன் குனியா. ஏற்கனவே சிக்கன் குனியா தாங்க எனக்கு என் பொண்ணு பிறந்து 30 நாளில் சிக்கன் குனியா 2 டைம் பச்சை உடம்புல அப்போ பாதித்தது. இன்றைக்கி என் பொண்ணுக்கு 18 வயசு. இன்னும் அந்த 18 வருஷமாக இந்த மூட்டு வலி ஜாயின்ட் பெயின் என்னை விட்டு போகலை. அந்த சிக்கன் குனியானால் பாதித்து இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க, சரவாங்கிங்கிறாங்க, முடக்குவாதங்கிறாங்க, வாதங்கிற. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாதங்கிறது இருக்கும். அது லிமிட் மீறிச்சுனா தான் அந்த சரவாங்கி அந்த மாதிரி அதிகமானால் அப்படி சரவாங்கி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக ஒரு சிலர் கீரி சாப்பிடு, பாம்பை சாப்பிடு, செம்பூத்தை சாப்பிடு, பறக்கிற காக்காய் சாப்பிடும்பாங்க அந்த நாட்டுல. நான் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. நாட்டு வைத்தியம், யுனானி, அக்குபஞ்சரு, நான் இன்னொன்று கேரளா வைத்தியம் அதெல்லாமே பார்த்துட்டுங்க, எதுவும் ரெடி ஆகலை. இப்போ கடைசியில் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் என் உடம்புக்கு கேட்குது. அது போட்டதுனால தான் வேலையே செய்ய முடியுது. ஏன் பாத்ரூமுக்கே கூட போயிட்டு வர்றதுக்கு எனக்கு முடியும். அந்த மாத்திரை இங்கிலீஷ் மெடிசனு இதெல்லாம் தவிர்க்கணும்னா கீரை சேர்த்துங்க. தயவு செஞ்சு கீரை நல்லது உடம்புக்கு.